Thank you, Speaker, sir. I rise to speak on the certain troubling aspects of how the government is handling the economic crisis. நமக்கு இன்னல்கள் தந்து கொண்டிருக்கும் பிற பிரச்சனைகளுடன் அரசு பொருளாதார சிக்கல்களையும் இணைத்துள்ளது. அதன் வழி எது இன்றியமையாதது என்பதை மாற்றியமைத்துள்ளது. ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதில் அரசு தலைகீழான அணுகுமுறையை இந்திய மக்களிடம் காண்பித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக நடுத்தர மக்களிடம் அவ்வாறு செய்கிறது. எனது உரையை துவங்குவதற்கு முன்பாக நான் பெருமை மிக்க திருக்குறளில் இருந்து ஒரு கருத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சார், அதாவது அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கு உரியதாக்கிக் கொள்ள முயல்வார்கள். ஆனால் அதே நேரத்தில் அன்பு உடையவர்கள் தங்கள் எலும்பை கூட மற்றவர்களுக்கு உரியதாகவே கருதுவார்கள். நமது உலகம் மிக மோசமானதொரு பேரிடரை எதிர்கொண்டு வருகிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். கடந்த 40 வருடங்களில் இப்படியானதொரு சூழலை நம் நாடு எதிர்கொண்டது இல்லை. இது ஒரு உலகளாவிய பேரிடர். அதனாலான பொருளாதார பாதிப்புகள் நமக்கு மட்டும் ஏற்படவில்லை. ஆனால் மிக மோசமான அளவில் பொருளாதார பாதிப்பு நமக்கு தான் ஏற்பட்டுள்ளது. அரசு இதனை கடவுளின் செயல் என்று தொடர்ந்து கூறி வருகிறது. இந்த அணுகுமுறைதான் தவறானது. இதுபோன்ற கருத்துக்கள் எந்த விதத்திலும் பொருளாதாரத்தை சரி செய்து விடாது. அது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தான் குறைத்துவிடும். நம்பிக்கையுடன் மத்திய அரசை எதிர்நோக்கி காத்திருக்கும் சாமானிய மனிதர்களின் எதிர்பார்ப்புகளை அரசு இவ்வாறு சீர்குலைத்து வருகிறது. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்குவதில் கடவுளின் செயல் என்ற கூற்றை உருவாகியுள்ள வருமான இழப்பு மற்றும் கடவுளின் செயலால் உருவாகியுள்ள வருமான இழப்பு ஜூலை 2017 முதல் ஜூலை 2022 வரை ஜிஎஸ்டியின் மூலமாக மாநிலங்களில் 14% வருவாய் உயர்வு ஏற்படும் என்று ஜிஎஸ்டி இழப்பீடு சட்டத்தின்படி மத்திய அரசு உறுதியளித்திருந்தது. மாநில அரசுகளின் ஜிஎஸ்டி வருமானம் 14% விட குறைவாக இருந்தால் மத்திய அரசு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. யுபிஏ அரசாங்கம் ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது வரியற்ற தீவிரவாத செயல்களுக்கு துணை போகும் மத்திய அரசின் முட்டாள்தனமான ஒரு திட்டம் இதுவென்று இப்போது உணர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் நம் அனைவருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்று. சார், 2017 ஆண்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடரை நாம் எதிர்கொண்டோம். அதன் பெயர்தான் பண மதிப்பிழப்பு. நமது மதிப்பிற்குரிய பிரதம மந்திரியால் அது கொண்டு வரப்பட்டது. இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடரையும் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்வதற்காக உடனடியாகவே டிசம்பரில் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. இன்று ஏகப்பட்ட புகார்கள், வரி கொள்ளையை நாம் எதிர்கொண்டு வருகிறோம். அது மேலே வர விரும்பும் தொழிற்சாலைகளின் குறைந்த திறன்களை கூட நிறுத்துவதாக உள்ளது. பொருட்கள் மற்றும் சேவைகளின் மீது மறைமுக வரி விதிப்பின் தோற்றத்துடன் 2017 ஆண்டு பாஜகவால் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. அது தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலும் பொருளாதார நிலைத்தன்மையின்மை மற்றும் சிக்கல்களை கொண்டு வந்தது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சி செய்யும் உங்கள் அடிமை அரசு நீங்கள் கூறும் அனைத்தையும் சரி என்று கூறி உங்களுக்கு அடிபணிந்து வந்தது. நல்ல வேளையாக ஜிஎஸ்டி இழப்பீடு சட்டம் 5 ஆண்டுகளுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறுகிறது. ஆனால் அதை வழங்குவதையும் கடவுளின் செயல் என்று நீங்கள் கூறி இப்போது மறுத்து வருகிறீர்கள். இந்திய தேதிப்படி 12,250.50 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டியிருக்கிறது. அதில் 11,459.37 கோடி ரூபாய் 2020 ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் தமிழக மக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்த பணம் மாநில அரசு மற்றும் தமிழக மக்களுக்கு உரியது. இந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்தில் அரசு அதிக அளவிலான பணத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அந்த பணத்தை தர தாமதம் செய்வதன் மூலமாக பேரிடர் காலத்திலும் மாநில அரசுகளின் செயலாற்றும் திறனை கட்டுப்படுத்தி வருகிறீர்கள். அரசு தங்களுடைய முழு திறமையையும் முழு பணத்தையும் பேரிடர் காலங்களில் செலவு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளது. அதையே சரி செய்ய இயலாத நிலையில் இருக்கும் போது எப்படி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அதிகப்படியான சுமையை தர முடிவு எடுத்திருக்கிறது? இந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் ஏற்படவில்லை. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய அரசு ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்க கட்டுப்பட்டு
ஏற்பட்டுள்ளது. அதற்காக மத்திய அரசு மாநில அரசுகளை கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளினால் மாநில அரசுகளின் பொருளாதார சுமை மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை வாங்கி கடன்களை திருப்பி செலுத்துவது என்பது நிலையற்றதாகவே தெரிகிறது. மாநில அரசுகள் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுகின்றன. மத்திய அரசு மாநில அரசுகளின் அதிகாரத்தை குறைக்கிறது. மாநில அரசை பொருளாதாரத்தின் வழியாக மத்திய அரசு முடக்கி வைக்கிறது. தங்கள் உரிமைகளை பெற்றெடுக்க கூட ஒவ்வொரு முறையும் மாநில அரசுகள் மத்திய அரசிடம் கெஞ்ச வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். கொரோனா காலத்தில் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிர்ணயித்துள்ள நிவாரணத் தொகை என்பது மந்தமானதாக இருப்பதாக திமுக சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த பேரிடர் ஏற்படுவதற்கு முன்னதாகவே பொருளாதாரத்தின் நிலை மோசமானதாகத்தான் இருந்தது. 2019 டிசம்பர் 16ஆம் தேதி எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வந்த ஒரு கட்டுரையில் இந்தியாவின் பொருளாதாரம் வருடத்தின் இரண்டாம் பாதியில் 4.5% மட்டுமே உயர்ந்து வருவதாக கூறியிருந்தார்கள். அதன் பின்னர் தான் இந்த பேரிடரே ஏற்பட்டது. 2 தசாப்தங்களில் நாம் சந்திக்கும் மிக நீளமான இன்னல் இது என்பது மட்டுமல்ல, 1996 இருந்தே நாம் சந்திக்கின்ற மந்த நிலைக்கான எச்சரிக்கையாகவும் இது இருந்தது. இப்படியான ஒரு பேரிடரும் ஊரடங்கும் ஏற்பட்டதும் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நமது அரசியல் கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கும் சிக்கல்களும் இதற்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. மத்திய அரசு தனக்கு கிடைத்திருக்கும் பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு தான் விரும்பும் மசோதாக்களை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடிகிறது என்பதை ரசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த 6 வருட காலத்தில் பொருளாதாரத்தை சீரமைக்க அது உதவி புரியவில்லை. தேசிய தீவிரவாதம் மற்றும் ஜனரஞ்சகம் போன்ற வகைகளில் தேர்தலுக்கு பின் தேர்தலாக வெற்றி பெற்றுள்ள அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுக் கொள்வதாக இல்லை. இது பற்றி எதிர்க்கட்சிகள் கூடும் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் தயாராக இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. 2019ஆம் ஆண்டு இந்த அவை முதல் முறையாக கூடியதில் இருந்தே இந்த ஆபத்தை அவை உறுப்பினர்கள் எடுத்துக் கூறி வருகின்றனர். பட்ஜெட் தாக்கல் செய்த நேரத்தில் கூட மத்திய அரசுக்கு பொருளாதார மந்தநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்க பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் எது பற்றியும் உள்வாங்காமல் மத்திய அரசு அதை மறுத்து வந்தது. அரசின் புள்ளி விவரங்கள் இந்தியாவின் ஜிடிபி ஜூன் மாத காலாண்டில் 23.9% வீழ்ச்சி அடைந்துள்ளது என்பதை தெரிவிக்கிறது. எதிர்க்கட்சிகள் இது குறித்து எச்சரிக்கை விடுத்தும் கூட மத்திய அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருந்ததன் காரணமாகவே இந்த எண்ணிக்கை இத்தனை குறைவாக வந்துள்ளது. தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடி குறித்து ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடவும் பொருளாதாரத்தில் நம்பிக்கையை அதிகரிக்க எதிர்க்கட்சிகள் மாநில அரசுகள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் ஒரு ஆலோசனை அணுகுமுறையை பின்பற்றவும் அரசாங்கத்தையும் குறிப்பாக நிதி அமைச்சரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பொருளாதாரம் புதுப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வது கட்டாய தேவையாக இருக்கிறது. அரசு செலவினங்கள், நுகர்வு, முதலீடு மற்றும் ஏற்றுமதி ஆகிய ஜிடிபியின் 4 அடிப்படை கூறுகளில் ஒன்று கூட நேர்மையான ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு தரவில்லை. இதில் உங்களால் மட்டும் எப்படி பச்சை தளர்களை காண முடிகிறது? ஆனால் எங்களால் எதுவும் காண முடியவில்லை. நமது பொருளாதாரத்தில் ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் என்பது மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நடுத்தர வர்க்க வாடிக்கையாளர்களை நம்பியே அது இருக்கிறது. வருடத்திற்கு வருடம், பட்ஜெட்டிற்கு பட்ஜெட் நடுத்தர வர்க்கத்தினர் எவ்விதமான பயனும் இல்லாமல் தனித்து விடப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர். ஏற்றுமதி, தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு ஆகிய 3 முக்கிய அம்சங்களும் நிலையற்ற தன்மையில் இருக்கும் சூழலில் நுகர்வு ஒன்று மட்டும்தான் நமது பொருளாதாரத்தை மீண்டும் சரி செய்வதற்கு ஒரே வழியாக இருக்கிறது. கொரோனா வைரஸ் காலகட்டத்திலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் தான் அதிக அளவிலான வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருகிறார்கள் என்று நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் என்ன செய்வது? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மும்பையில் இருக்கும் இந்தியா கேட் வழியாகத்தான் வருகிறார்கள். அதன் பயன் அனைத்தும் ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு தான் கிடைக்கிறது. காரணம், அதன் பிராண்ட் அம்பாசிடர் நமது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ரிலையன்ஸ் தவிர வேறு எந்த நிறுவனமும் அதனால் பயன்பெற முடியவில்லை. கொரோனா வைரசும் ஊரடங்கும் நடுத்தர வர்க்க மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. தொழிலாளர்கள் உழைப்பை, வருமானம் இழப்பு போன்ற காரணங்களால் மக்கள் பணம் இல்லாமல் கைகளில் இருக்கும் சேமிப்பு கணக்கில் இருந்து வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். இப்படியான சூழலில்
இவர்கள் மூலமாக பொருளாதாரம் வளர்ச்சியடைய போகிறது என்பதை எவ்வாறு உறுதியாக நம்ப முடியும்? கடந்த 6 வருட காலமாக நடுத்தர வர்க்கத்தினர் வாய்வழி வாக்குறுதிகளின் மூலமாக மட்டுமே பாஜகவின் வாக்குறுதிகளை கேட்டு வருகின்றனர். நடுத்தர வர்க்கத்தினரை காப்பதற்கான விஷயங்கள் குறைந்த அளவில்தான் செய்யப்பட்டு வருகின்றது. மிகப்பெரிய வரி சுமை அவர்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது. இந்த இழப்பீடு வழங்குவதில் நடுத்தர வர்க்கத்தினர் மக்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்துள்ளீர்கள்? சாதாரண மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க எவ்வித திட்டமும் இங்கு இல்லை. நடுத்தர மக்களுக்காக 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். அந்த பணம் எவ்வாறு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதற்காக ஏதாவது சாட்சியம் உங்களிடம் இருக்கிறதா? எவ்வித திட்டமிடலும் இல்லாத இந்த ஊரடங்கின் காரணமாக 20 மில்லியன் மக்கள் தங்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். இவர்கள் யாரும் பெரிய சிஇஓக்கள் கிடையாது. அவர்கள் அனைவரும் வருமானத்துக்காக கடினமாக உழைத்து வாழும் நடுத்தர வர்க்க மக்கள்தான். இந்த 9,000 கோடி ரூபாய் என்பது மக்களுக்கான பல கழிவறைகளை கட்டுவதற்கும் அங்கன்வாடிகள் கட்டுவதற்காகவும் செலவிடப்பட வேண்டிய பணம். ஆனால் நீங்கள் அதனை அதற்காக பயன்படுத்தாமல் பிரதமருக்காக அழகான வீடு கட்டுவதற்கும் பாராளுமன்றம் கட்டுவதற்காகவும் பயன்படுத்துகிறீர்கள். அதை பார்த்து மக்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். And you still ministers have not cut down on austerity measures. You are traveling by special flights, and not even trying to save money. So, if I consider, one minute. Say, if this is how we are going to go, sir, let me tell you, sir, you will lose the middle class. You, in the first 6 months of your government coming to government, you started losing your allies. So Shiv Sena left you. Now another party has now resigned from your thing. Sir, you will lose the trust of the people. It's time for the change. Thank you, sir. Thank you very much. श्री संजय मारन जी, thank you, Speaker sir. मैं पुनः सभी माननीय सदस्यों से आग्रह कर रहा हूं कि अपनी बात को संक्षिप्त में कहें. My time limit, sir. Okay. I'll speak within my time limit. Okay. Thank you. I rise to speak on the certain troubling aspects of how the government is handling the economic crisis. Its misplaced priorities, the deadlock on GST compensation issue, and flippant attitude towards the citizens of India, especially the middle class. So before I begin my speech, I would like to share a quote from the great Thirukkural. Anbilar ellam tamakuriyar. Anbudiyar enbum oriyar pirarku. Sir, it means those who do not have love appropriate all to themselves, but those who possess love consider even their bones to belong to others. Sir, we find ourselves in the midst of the worst financial crisis the nation has witnessed in the last 40 years. I understand this is a global pandemic, and we are not only ones trapped in the economic commerce. But let us be clear about one thing. We have been the worst affected among the large economies. Much has been said, but little can be done to help the central government out of its complacency at this point. The government keeps calling this as an act of God. It is this very attitude that is the problem. Statements such as this will not help revive the sentiments of the economy. It will only reduce the global investors' confidence and look like a sign of the central government's fatigued desperation to the common man who is looking towards the government for some sign of hope and relief. At the same time, sir, I also register my protest against how the term act of God has been used to make the distinction of the issue of GST compensation to the states. The centre's decision to split the GST compensation in 2 separate categories: revenue loss as a result of GST implementation and revenue loss as a result of an act of God will betray both the spirit and letter of the GST Compensation Act. The GST Compensations to States Act guarantees all states an annual growth of 14% in the GST revenues during the period July 2017 to July 2022. If a state GST revenue grows slower than 14%, such a loss of revenue must be taken care of by the centre by providing GST compensation grants to the state. When the UPA government planned the GST system, it was to ensure a seamless market, free of tax terrorism, and could help us realize the full potential of the Indian market. But we all know how the GST was introduced. Sir, in 2017, we had a man-made pandemic called the demonetization, which was single-handedly brought by our Honorable Prime Minister. And to compensate to save the faces, GST was hurriedly introduced in December to cover up
the man-made disaster. We have today its complicated maze of compliance and tax extortion that is leaving both the industry and the state with little ability to plan and implement growth strategies. When the BJP's version of GST was implemented in 2017, the principle of indirect taxation for many goods and services changed from origin-based to destination-based. This meant the ability to tax goods and services and raise revenues shifted from the origin states where the goods where the good or service was being produced to the destination states where it is consumed. So this change came with the risk of revenue uncertainty from many states like Tamil Nadu. But your slave government in Tamil Nadu simply agreed and went along with your commands. Luckily, the Compensation Act was made to compensate states for 5 years to avoid any revenue loss due to GST. You are now diluting even this promise with your act of God excuse. As on date, 12,250.50 crores is due to Tamil Nadu as compensation from the shortfall in GST collection, of which 11,459.37 crores has occurred from April to July 2020. This money belongs to the state government and the citizen of Tamil Nadu. Need it if they are to plan any form of compensation or stimulus to revive the state's gloomy economic landscape. At a time like this, during the pandemic, the state need even more spending power. Not only are you giving us the due amount, you are unjustly trapping the state in financial legals. By delaying the funds due to us, you are weakening the state's autonomy and ability to handle the fallout of the pandemic. All states have made heavy investment and spent their maximum capacity to handle the pandemic. How can the center now expect the state to carry out the additional burden of borrowing instead of what is due to us? The center's decision to go for the borrowing route to compensate for the state GST revenue shortfall and the options provided to the states has been seen as nothing short of deception by so many chief ministers and state finance ministers, and it is hard to see its way. We don't see any green shoots at this point of time. After all, as per the constitutional provision, the center is accountable for providing GST compensation. If the center makes the state borrow loans for this purpose, then the financial burden will ultimately fall on the states receiving the cess of GST compensation by the center, and repaying the loan by the state through it will be a complex and uncertain process. The states are being served a raw deal yet again. The intent of central government is worrisome. You are reducing the state's federal autonomy by crippling us financially, forcing states to come back to the center with a begging bowl every time a rightful share of fund is due. The DMK has been pointing out that the economy's response on the central government's relief package and the policy response to the coronavirus pandemic has been lukewarm at the best. It is important to note that things were pretty bad even before the pandemic. The Economic Times, in an alarming article dated 16th December 2019, pointed out that the Indian economy grew only 4.5% in the second quarter of the year, making it the sixth successive quarter when the country's gross domestic product had shrunk. And then the pandemic happened, making it not just the longest spell in over 2 decades, but also a sign of warning about the onset of the deepest recession we have since 1996. It is no surprise then to see why the economy has collapsed under the weight of the pandemic and lockdowns. We have structural faults that need major overall reforms. This government enjoys a brute majority and has the ability to pass bills with ease. Yet, it has not taken up the economic reforms in the last 6 years, going to show that they care little for it as long as they can continue winning elections after elections with the ultra-nationalist rhetoric and handout style of populism, liquidating one PSU after the other to finance the misguided policies. The inability of the government to accept criticism from the opposition has proven expensive. Members of this House have been pointing out this danger from as early as the first session of this House in 2019. Even during the budget session, several attempts were made to alert the government about the impending financial crisis, but the government chose to silence the opposition and stay in denial mode. Now,
The government's data shows that Indian economy has contracted to a record low of 23.9% in the June quarter. These numbers can only get worse when the estimates of damage in the informal sector come in. But after the alarming attitude of the government, where they had oddly declared that they do not have data on the migrant exodus and loss of life, I have little faith left. Turning a blind eye to the hard data will not make the problem go away. I urge the government, especially the finance minister, to release a white paper on the economic crisis and to adopt a consultative approach with the opposition parties, the state government and the industry representative to boost the confidence in our economy. It's imperative for us to analyze where we stand if the economy must be revived. All four major drivers of the GDP, government expenditure, consumption, investment and net exports are the doldrums. Not even one of the indicators is showing any positive. You are only able to see green shoots, not us. In an economy like ours, household consumption is a major driver, the engine that accounts for almost 60% of India's GDP. This is majorly dependent on the ability of the nation's middle-class consumers to spend. And yet, yes, sir, I have 15 minutes, sir. Allocated time is only 10 minutes. Year after year. I'm the only speaker, sir. Yeah, please conclude. Yeah, please, answer. So, few points, sir. Yeah, please. Yeah. Year after year, budget after budget, and now relief package, installments after relief package, installment. It is the middle class that is always left out with nothing to gain. Even now, when we are desperate, desperate for the economy to jumpstart and growth to resume, that too, when three major components, export, private investment, and government spending remain unsure and shaky, consumption will be the only driver that can take us forward. You may say, foreign direct investments are flowing, and India acquired the maximum foreign direct investments during the coronavirus time. Sir, what to do, sir? Foreign direct investments only comes to the gateway of India in Mumbai. Only the Reliance get it because their brand ambassador was the Prime Minister of India for Jio, and no other companies able to are getting any foreign direct investments. The coronavirus pandemic and lockdown have hurt the middle class the most. The families are digging into their savings and bracing for layoffs, salary cuts, and deferred salaries as industry's contract, exercising extreme discretion on all expenditure. All non-essential expenditure has come to a near standstill, with the disposable component of the income of the middle class dwindling. How then will they see an uptick in their domestic consumption that can revive the economy? The middle class has only got 6 years of lip service by this BJP government, and very little has been done to help the middle class. The people who bear a massive chunk of the tax burden, the middle class citizens, have always been ignored and unjustly treated by this government. Yet once again, when the economy is in doldrums, we find the burden to revive it has fallen on the common man. But what have you done for the common man, the middle class citizen, in your relief package? How are you putting money in the hands of the families? These expensive corporate loan write-offs and restructuring options from the ministry can do little to revive the economy if you do not offer serious relief to the common man and help him spend more and consume. Yes. The Prime Minister likes to two more points, sir. So the Prime Minister likes to praise the middle class in speech, showering praises that the middle class lives with dignity. The middle class is the starter of the society, which contributes the most when it comes to running the country and never rely on someone else's mercy. Honorable Finance Minister also credited the country's middle class for keeping the country going by paying taxes diligently, timely and honestly. So how are you rewarding the middle class? What relief has your 20 lakh crores stimulus package given the middle class? And from where did you allocate? You have to give us proof how we got 20 lakh crores from the budget. Loan moratorium, extra time to pay credit bills. How does this help anyone in the long term? CMI data shows that poorly planned lockdown has led to a loss of nearly 20 million salaried jobs. So these are not CEOs and CFOs who lost their jobs. These are the hard-working, middle-class, blue-collar Indians around the country who are falling back in the cracks of poverty. No. Even the central bank's rate action in the last year being bad for the middle class. The fixed deposit, the main component of Indian household planning, is yielding much lesser returns due to the rate cuts, impact in middle class ability to purchase better. So just 2 points. Let's conclude. Now come to the conclusion part, please. Sir, I would like to say, sir, when you should try to jumpstart the economy,
you have taken the MP lads. Nearly 9,000 crores out of 750 MPs have taken for 2.5 years. Is it like when the Rome was burning, Nero was playing the fiddle? So I'm just concluding. No, repeat. This MP lads money, 9,000 crores, is the money for the people to uplift their life, to build Anganwadis, to build toilets, sir, but you are building palatial houses for the Prime Minister and for the Parliament. Won't the people laugh at us? And you still, ministers, have not cut down on austerity measures. You are travelling by special flights, and not even trying to save money. So, if I consider, please. One minute. Say, if this is how we are going to go, sir, let me tell you, sir, you will lose the middle class. You, in the first 6 months of your government, coming to government, you started losing your allies. So Shiv Sena left you. Now the other party has now resigned from your thing. Sir, you will lose the trust of the people. It's time for the change. Thank you, sir. Thank you very much.